ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அவரைக்காய் பொரியல் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? ஆனால் அந்த மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அவரைக்காய் பொரியல் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த காய் நல்லாயிருக்கு, சாப்பாட்டிலே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் செய்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் அவரைக்காய் பொரியல் செஞ்சு ஒயிட் ரைஸோடு கலந்து கட்டினீங்கன்னா காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சூப்பரான அவரைக்காய் பொரியல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நான் 100 கிராம் அவரைக்காய் அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி போடுறேன். நீங்கள் காய் நிறைய போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி கூட குறைய சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அவரைக்காய் செய்யும் போது நாங்கள் 4 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். இல்லை காய் அதிகப்படுத்துறீங்கன்னா நான் இது சொல்கிற அளவை நீங்கள் டபுள் மடங்கு அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியும் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவிட்டு கட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை கட் பண்ணிவிட்டு கழுவும் போது அது சத்துக்கள்லாம் தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால் நல்லா வாஷ் பண்ணியதுக்கப்புறமா காய்கறியை நறுக்க கற்றுக்குங்க. பார்த்திங்கன்னா நீள நீளமாக நறுக்குன்னா அவரைக்காவை பார்த்திங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பத்தலைனா கூட அடுத்து சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. உப்பு போட்ட பிறகு காய் நல்லா வெந்திருக்கும். நல்லா திறந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதை பாருங்க, கொஞ்சம் அப்படி அரைவேக்காடாக வெந்ததுக்கப்புறமா நான் இந்த 100 கிராம் அவரைக்காய்க்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் மீன் மேக்கரை தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மூடில் மட்டும் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த அவரைக்காய் பொரியலுக்கு இந்த மீன் மேக்கர் தாங்க. காய் சாப்பிடாதவங்க கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா செஞ்சு சாப்பிட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. இந்த மீன் மேக்கர் போட்டதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா ஸ்கிப் பண்ணிக்காதீங்க, கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த போட்ட மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மல்லி இலை தூவிக்கோங்க. மல்லி இலை தூவி அடுப்பை அணைச்சிருங்க. இதே மாதிரி நீங்கள் அவரைக்காய் பொரியலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காய் சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.